அப்புறம் சூத்திரதாரன் வந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறான். எப்பவுமே இந்த சூத்திரதாரன் இந்த நாடகத்துக்குள்ளே எப்படி கொண்டு வருவான் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக அந்த நாடகத்துக்கு எப்படி கொண்டு வரான் அப்படின்றத இப்போ பார்ப்போம். சூத்திரதாரன் வரான், தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறான், நட்டிக்கிட்ட கேட்குறான், ஆமாம் நம்ம இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. நட்டி சொல்கிறா, அதுதான் நம்ம மகாகவி காளிதாசனோட அபிஞான சாகுந்தலம்னு ஒரு நாடகம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்றைக்கி பிரஸ்துதி பண்ண போகிறோம். ஓ அப்படியா, சரி சரி, அப்போ நம்ம இங்கே ஒரு ஐயோ அப்படியா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே, எப்படி எப்படி நடக்க போகிறதோ அப்படின்னு அந்த சூத்திரதாரன் சொல்கிறான். உடனே நட்டி சொல்கிறா, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் வந்து பெரிய டைரக்டர், பெரிய சூத்திரதாரர், நீங்கள் எத்தனையோ நாடகங்கள் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, உங்களுக்கு நீங்கள் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அப்பா காளிதாசன் சொல்கிறான், ஆபரிதோஷாத் விதுஷாம் நசாதுமன்யே பிரயோக விஜானம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மன் அப்பிரத்யம் சேதா. அதாவது ஆபரிதோஷாத் விதுஷாம் நசாதுமன்யே பிரயோக விஜானம், அந்த வித்வான்கள்லாம் என்னுடைய கிரந்தத்தை படிச்சுட்டு ஓகே நன்னா இருக்கு அப்படின்னு அவள் சொல்கிற வரைக்கும் எனக்கு என் மேலே கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, பலவதபி சிக்ஷிதானம், என்னதான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், நல்லா படித்து பெரிய ஆளாக இருந்தாலும், தன்கிட்ட 1% அவநம்பிக்கை இருக்கும். அவநம்பிக்கை இந்த சென்ஸ் கொஞ்சம் பயம், ஓ எப்படி வருமோ வராதோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதை இங்கே சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறம் நட்டி கிட்ட சொல்கிறா, சரி இந்த கிரீஷ்ம காலம் நன்னா இருக்கே, ஒரு பாட்டு பாடேன் அப்படிங்கிறா. உடனே அந்த நட்டியும் அந்த கிரீஷ்ம காலத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டு பாட்டவுடனே திருப்பி சூத்திரதாரன் கேட்குறான், ஆமாம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே நடி சொல்ல, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னோமே, நம்ம வந்து அபிஞான சாகுந்தலத்தை வந்து பிரஸ்துதி பண்ண போகிறோம் அப்படின்னு. உடனே சூத்திரதாரன் சொல்கிறா, ஓ ஆமாம் எப்படி மறந்து போனேன், மறந்தே போயிட்டேனே, இந்த துஷ்யந்தன் இருக்கானே அந்த மானை விரட்டின்னு வரான், தன்னோட சைனியத்தோட வேட்டையாடுறதுக்கு வரான். அப்போ ஒரு மானை பார்க்குறான், அந்த மானை துரத்தின்னு போகிறான். அந்த மான் ஓடிண்டே இருக்கு, இவன் பின்னாடி போயிட்டே இருக்கான். தான் வந்து சைன்யத்தை விட்டு ரொம்ப தூரம் போனான் அப்படின்றது அவனுக்கு தெரியவே இல்லை. அந்த மான்னால் இவன் ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்துப்பட்டான். அந்த மாதிரி நீ இப்போ பாட்டு பண்ணியோன்னோ அந்த சங்கீதத்தில் மறைஞ்சு நான் எதுக்கு வந்தனே மறந்து போயிட்டேன். ஆமாம், துஷ்யந்தன் மறந்து போன மாதிரி நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சீன் வருது, துஷ்யந்தன் ரதத்தில் அந்த மானை துரத்திட்டு வரான். அப்போ சூத்தன் தேரோட்டி சொல்கிறான், ஓஹோ மகாராஜா, உங்களை வந்து இந்த கையில் பானத்தோடு பார்க்குறச்சி எப்படி, வில்லும் பானத்தோடு பார்க்குறச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சாக்ஷாத் பினாக்கியே, அதாவது சிவபெருமானே கையில் வில்ல பிடிச்சிட்டு மான துரத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ராஜா சொல்கிறான், ஏய் சாரதி, நம்ம வந்து இந்த மான்னால் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், ரொம்ப தூரம் இந்த மான் நம்ம இழுத்து நின்றுட்டு அந்த மான் எப்படி ஓடுறது பாரு அப்படின்னு அந்த மானை வர்ணிக்கிறான். கிரீவா பங்காபிராமம் முகுரணுபததி ஸ்யந்தனே பத்த திருஷ்டி பச்சார்த்தேன பிரவிஷ்டா சரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் தர்பைரர்த்தாவலீடைः ஸ்ரம விவருத்தமுக பிரம்ஷிபிக் கீர்ணவத்மா பஷ்யோதக்ரப்ளுதத்வா தியதி பகுதரம் ஸ்தோகமுர்வியாம் பிரயாதி. அந்த மான் எப்படி ஓடுறது அப்படின்னா, சாதாரணமாக மான் புல் மேய்ஞ்சின்னு இருக்கு, ரதத்தோட சத்தம் கேட்குறது, ரதத்தோட சத்தம் கேட்டதுனால பயத்தில் ஓடுறது. பயத்தில் ஓடும்போது மட்டும் ஆல்ரெடி இது வந்து இந்த புல்லை சாட்டுன்னு இருக்கிறதுனால பாதி புல் வாயில் இருக்குது. ஓடும் போது வேகமாக ஓடி போகிறது என்ன பண்ணுறது, பின்னாடி அந்த ரதம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாதி உடம்பு திரும்பி அந்த ரதத்தை பார்த்துட்டு ஓடுறது. ஓடுறச்சே எப்படி ஓடுறது அப்படின்னா, அது திரும்புறதுனால வாயில் இருக்க அந்த புல்லெல்லாம் கீழே விடுறது. ஓடும் போது ரொம்ப வேகமாக ஓடுறதுனால ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு தான் பூமியில் இருக்கிறத பாதி ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வேகமாக ஓடின்னு இருக்கு அப்படின்றான். அப்போ இவங்கிட்ட சூத்தன்கிட்ட சொல்கிறான், இதுபார் அந்த மான் வந்து நம்ம ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்துடுது, சீக்கிரமாக போ அப்படின்றான். இல்லை மகாராஜா, இந்த மாதிரி நம்ம வந்து ரோடு சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப மெதுவாக வந்தேன், இப்போ வந்து ரோடு சரியாக சமவர்த்தியாக இருக்குது, நான் வந்து வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் எடுக்கிறான். அப்போ வேகம் எடுக்கும்போது அந்த குதிரைகள் எப்படி போகிறது அப்படின்றதா, முக்தேஷு ரஷ்மிஷு நிராயத பூர்வகாயா நிஷ்கம்ப சாமரசிகாக நிபுதோர்த்வகர்ணாக ஆத்மோத்ததை ரபிரஜோபிர் அலங்கனீயாக தாவந்தியமி மிருகஜவாக்ஷயமேவ ரத்யாக. அந்த அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கான் மெதுவாக போகணுன்றதுனால அந்த கடிவாளத்தை விட்டவொடனே அந்த குதிரை என்ன பண்ணுறதுன்னா, தன்னோட காதை 2த்தையும் மேலே தூக்கிட்டு வேகமாக தன்னோட முன் பாகத்தை முன்னாடி செலுத்திட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது.
அப்போ அதோட அந்த சாமர சீக்கிரம் அந்த தலையில் வந்து அந்த சாமரம்லாம் வச்சுருப்பா, அது அந்த கழுத்து பிடரி இருக்கிற அந்த முடியெல்லாம் பறந்துட்டுருக்கு. அது உண்டாகிற அந்த தூளி வந்து இது மேலே படாத அளவுக்கு வேகமாக ஓடுறது, அந்த அளவுக்கு இந்த ரதமானது வேகமாக போடுறது. அதுக்கப்புறமா இன்னொரு சொல்கிறான், யதாலோகே சூக்ஷ்மம் விரஜதி சகசா தத் விபலதாம் யதத்வா விச்சின்னம் பவதி கத சந்தானமிவ தத் பிரகிருத்தியா யத்வக்திரம் ததபி சமரேகம் நயனையோஹோ நமே தூரம் கிஞ்சித் க்ஷணமபி ந பார்ஷ்வே ரதஜவாத். இவன் வந்து எது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு தெரியுதோ அது டக்குன்னு பெருசாகிடுறது. அதான் நம்ம தூரத்தில் ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும், அது கொஞ்ச நேரத்துலேயே பெருசாகிடுறது. எதத்வா விச்சின்னம் பவதி தது கிருத சந்தானமிவ தது. அதாவது எந்த ஒரு வழியானது, அதாவது கீழே நதி போகிறது, சின்ன ஓடையெல்லாம் போகிறது, அப்படி எந்த ஒரு வழியானது விட்டு விட்டு இருக்கோ அதெல்லாம் ஒரு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிரகிருத்தியா யத்வக்திரம் ததபி சமரேகம் நயனையோஹோ. பிரகிருத்தியாகவே எந்த ஒரு வழியானது ரொம்ப வக்திரமாக முன்னும் பின்னுமா இருக்கோ அந்த மர வரிசைகள்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நமே தூரம் கிஞ்சித் க்ஷணமபின பார்ஷ்வே ரதஜவாத். இந்த ரத்தத்தோட வேகத்தினால எதுவுமே எனக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியல, தூரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ இந்த மரம் என் பக்கத்தில் இருக்குன்ற அடுத்த நிமிஷம் அது வெளில ரொம்ப தூரம் போயிடுறது. அந்த மலை எனக்கு ரொம்ப தூரம் இருக்குன்ற டக்குன்னு பக்கத்தில் வருது. எதுவுமே எனக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியல, தூரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியல. இப்படி போயிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து 2 வைகானசால். வைகானசா அப்படின்றவா யாருன்னா ஆசிரமத்தில் வசிக்கிறவா, குருகுலத்தில் வசிக்கிறவா. அவள் என்ன பண்ணுறா, போ இந்த நிறுத்துங்கோ 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 அப்படிங்கிற ராஜாவை நிறுத்துறா. ராஜாவும் கடிவாளத்தை பிடிச்சி நிறுத்துறான். அப்போ சொல்கிறா, ஓ மகாராஜா, இது வந்து ஆசிரம மிருகம், ஆசிரமத்தில் வரக்கூடிய மிருகம், இதை வந்து நீங்கள் கொல்லக்கூடாது. நீங்கள் வந்து இதை கொன்னீங்க அப்படின்னா எதுக்கு சமானம் அப்படின்னா, ஒரு கூடையில் ஒரு புஷ்பம் இருக்குது, அதாவது இப்போ தான் மலர்ந்த இளம் புஷ்பங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு கொல்லி கட்டிய சொர்க்குனா எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய அந்த சத்துருக்களை பிளக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த அம்புகளானது இந்த மிருதுவான இந்த மான்கள் மேலே உடம்புல பாயிறது அதுக்கு சமானம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்தை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த மகாராஜாவும் ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கன்வரோட சிஷ்யர்கள். இப்போ உங்களுக்கு மகாராஜா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காரியமும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் கன்வரோட ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அதிதி சத்காரத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ராஜாவுக்கு ஒரு ஆசை, சரி நம்மளுடைய ராஜ்யத்தில் இங்கே ஆசிரமவாசிகள்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத நாமளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போகிறான். அப்போ கேட்குறான், ஆசிரமத்து குலகுரு இருக்காளா அப்படின்னு. இல்லை, குலகுரு வந்து அவரோட பெண்ணான சகுந்தலையை வந்து ஆசிரமத்தில் அதிதி சத்காரம் பண்ண சொல்லிட்டு சோமதீர்த்தத்துக்கு போயிருக்கார். ஏன்னா அது சகுந்தலைக்கு ஏதோ தோஷம் இருக்கான், அந்த தோஷ நிவர்த்திக்காக சோமதீர்த்தத்துக்கு போயிருக்கார் அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு சாரதியை ஆசிரமத்துக்கு வண்டி ஓட்ட சொல்கிறான். அப்போ போயிடுச்சு. அந்த வழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஆசிரமம் போகிற வழியில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, மரங்கள் நிறைய பொந்து இருக்குது, அந்த பொந்தில் குருவிகள்லாம் வழிக்கும். அப்போ அந்த தாய்க்குருவி வந்து அந்த சின்ன குருவிகளுக்காக சின்ன சின்ன தானியங்கள்லாம் கொண்டு வந்து ஊட்டுறது. அப்போ அதுலேருந்து இறஞ்ச தானியங்கள்லாம் அந்த மரத்துக்கு கீழே இருக்குது. இவன் பார்த்துன்னு போகிறான். அப்புறம் அந்த வைகானச கல்யாணம் பண்ணுவானா, அந்த இங்குது பின்னாக்குன்னு ஒன்று எண்ணெய் பின்னாக்கு, அதை இடித்து அதுலேருந்து வர எண்ணெயை எடுத்து அதை யூஸ் பண்ணுவா. ஸோ அந்த பழத்தை இடித்த அந்த கல் மேலே வச்சு இடித்த தடம் தெரியறது. அதே மாதிரி அந்த ஆசிரமம் அந்த பிளேஸ்குள்ளே போனவுடனே மான்லாம் பயந்து ஓட்டலை, சாதாரணமாக சாந்தமாக மேய்ஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு விஸ்வாசம், இது ஆசிரமத்தோட ஏரியா, இந்த இடத்துல எந்த ஒரு வேட்டைக்காரனும் வரமாட்டான், எந்த ஒரு ஜந்துக்களும் ஹிம்சை பண்ணாதுன்ற ஒரு தைரியத்தில் ரதம் வரதை கூட கவனிக்காமல் மெதுவாக அதை சாந்தமாக போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி அந்த வைகானசாலாம் தன்னுடைய மரவெறியை பிழிய மாட்டான். ஸோ நினச்சிட்டு அப்படியே கொண்டு போய் போட்டுடுவா. அப்போ என்னாகும், அந்த வழியெல்லாம் அந்த ஜலம் தாரையாக போயின்ட்டுருக்குது, அதுவும் அவள் பார்க்குறான். ஸோ இதெல்லாம் அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் போனோடனே அவர் ஆசிரமத்துக்கு ரொம்ப தூரத்துலேயே சாரதிக்கிட்ட சொல்லிடுறான், சாரதி இங்கேயே நிறுத்திடு, ஏன்னா நம்ம ஆசிரமத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, என்னதான் நான் ராஜாவாக இருந்தாலும் ஆசிரமத்துக்கு போகிறச்சே அதுக்குண்டான ஒரு ஸ்வரூபத்தை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயுதங்கள் அந்த பட்டவர எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துட்டு வினீதனமாக உள்ளே போகிறான். அப்போ போகிறச்சே அவனுடைய இடது கையானது துடிக்கிறது.
சாந்தமிதம் ஆசிரமபதம் ஸ்புரிதிச்ச பாஹு குதப்பலமிஹாஸ்ய அதவா பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்ரா. அவனோட ரைட் ஹேண்டை நான் வந்து துடிக்கிறது. என்னன்னா இது சகுன சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆண்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் துடிச்சா அப்படின்னா சீக்கிரம் ஏதோ கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாணம் மங்களம் சிவம், சிவம்னாலும் மங்களம் நல்ல காரியம்னு அர்த்தம். ஸோ ஏதோ நல்லது நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் யோசிக்கிறான், சாந்தமிதம் ஆசிரமத்தை, இந்த ஆசிரமமானது ரொம்ப சாந்தமாக இருக்குது, இந்த முனிஜனங்கள் தான் இருப்பா, இந்த இடத்துல எப்படி எனக்கு வந்து நல்லது, இந்த சைனுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் இங்கே எப்படி எனக்கு கிடைக்கும், ஏன்னா இந்த ஆசிரமம். இதே நான் ஒரு ராஜாவை பார்க்க போகிறேன், அப்போ என்னோடய கை துடிக்கிறது, ரைட் ஹேண்ட் துடிக்கிறது அப்படின்னா ஓகே ராஜகுமாரி இருப்பா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இது ஆசிரமமாச்சே அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், அதவா பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்திர. அப்படி இல்லைன்னா நடக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கு வழி எங்கே வேணாலும் இருக்கும், நம்ம இங்கே தான் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ போகிறச்சே யாரோ பெண்கள் பேசிக்கிற சவுண்டு இவனுக்கு கேட்குறது. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இப்போ மறைஞ்சிருந்து கேட்குறான் என்ன இது அப்படின்னு. பார்த்தா அங்கே ஒரு பெண் வரா, சகுந்தலையை பார்க்குறான். சகுந்தலா, பிரியம்பதா, அனசூயா 3 பேரும் அங்கே தோட்டத்தில் செடிகளுக்கு தீர்த்தம் கூட்டுறதுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ பார்க்குறான். பார்த்துட்டு சகுந்தலையை பார்த்து சொல்லிட்டான், சுத்தாந்த துர்லபமிதம் வபுர் ஆசிரமவாசினோ எதி ஜனஸ்ய தூரீகிருதா கலுகுணைஹி உத்தியானலதா மணலதாபிஹி. அதாவது சுத்தாந்த துர்லபமிதம், அதாவது இந்த சகுந்தலையோட அழகை இருக்கே, உயர்ந்த அந்தபுரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ கிடைக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவ்வளோ ஒரு அழகான ஸ்திரீ, அவள் வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கா. தூரீகிருதா கலுகுணைஹி உத்தியானலதா மணலதாபிஹி. இந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த கொடிகள்லாம் இவளுடைய அழகில் பிச்சை வாங்கணும், தூக்கி போட்டுட்டா, அந்த அளவுக்கு இவ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்போ வந்து அந்த சகுந்தலை, அனசூயா, பிரியம்பதா 3 பேரும் செடிகளுக்கு தண்ணி கொண்டு வந்துருக்கா. அப்போ வந்து பார்க்குறான், இந்த சகுந்தலையை பார்த்துட்டு இன்னும் திருப்பி என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து பார்த்தவொடனே சகுந்தலை தெரிஞ்சது முனிவேஷருக்கு முனிகுமாரிக்கு உண்டான அந்த மர உரிய தரிச்சுன்னு இருக்கா. அப்படி பார்த்தவொடனே இவன் சொல்கிறான், என்னது இவ்வளோ அழகான பொண்ணு, இவளை போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சின்ன தாமரை இதழ்னால் ஒரு ரத்தனத்தை வெட்டுறதுக்கு சமானம். ஒரு பூ இதழால் ரத்தனத்தை வெட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி இவ்வளோ மிருதுவாக இருக்கிறனால இவளால் கठोरமான தபத்தை பண்ணவே முடியாது. பண்ணணும்னு நினைக்கிறவன் வந்து தாமரை இதழால் ரத்தனத்தை வெட்டத்துக்கு சமானம். இதம் கில அவ்யாத மனோகரம் வபு தபஹாட்சபம் சாதயிதும் யைச்சதி துருவம் ச நீலோத்பல பத்திரதாரையா ஷமீலதாம் சேத்தும் ரிஷிர் விவசதி. அதான் நீலோத்பல பத்திரதாரையா, அந்த செந்தாமல் மணலோட இதழ்னால் ஒரு ஷமீலத்தையை வெட்டுறதுக்கு எப்படி ஒருத்தன் பிரயோஜனம் பண்ணுறானோ அதுக்கு சமானம் இவளை வந்து தப்ப பண்ணுறதுக்காக நியோஜிக்கிறது. அப்புறம் சகுந்தலா சார் அனசூயே அவள் வந்து சகுந்தலா சொல்கிறா அனசூயா கிட்ட, இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து நீ ரொம்ப டைட்டாக இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது பண்ணி விடு, ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு. அப்போ சொல்கிறா, அது வந்து நான் ஒன்றும் டைட்டாக போடல, நான் கரெக்டாக இன்றைக்கி போடுற மாதிரி தான் பண்ணேன், உன்னோட இளமையை நீ கோச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவர் பரிகிரக யோகியா, அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான சரியான ஸ்டேஜில் இருக்கா அப்படின்றத சொல்கிறான். அப்போ வந்து துஷ்யந்தன் சொல்கிறான், இவ வந்து மரவுரி தான் தரிச்சுன்னு இருக்கா, ஆனாலும் அழகாக இருக்கா. எப்படி? ஒரு குளத்தில் ஃபுல்லாக பாசி இருக்குது, பாசியை பார்த்தா என்னடா இது பாசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பாசிக்கு நடுவில் ஒரு செந்தாமரை மலர்றது அப்படின்னா, அந்த எந்த பாசியை நம்ம பாசின்னு சொல்கிறோமோ அந்த பாசியே அந்த தாமரைக்கு ஒரு ஆபரணமாக இருக்கும். அந்த பாசி பேக்ரவுண்டில் அந்த தாமரையை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி சந்திரனில் கலங்கம் இருக்குன்றோம், ஆனால் அந்த களங்கமானது சந்திரனுக்கு அழகை கூட்டுறதை தவிர எந்த விதத்திலும் குறைக்கல. அதே மாதிரி இந்த அழகான சகுந்தலை இருக்காளே, இவ காட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பட்டு பீதாம்பரங்களை அணிஞ்சிக்கக்கூடியவ, அப்படி இருந்தாலும் மர உரிய தரிச்சுன்னு இருக்கா. ஆனால் இந்த மர உரியும் இவளுக்கு அழகை சேர்க்கிறது. ஸோ ஏன்னா கிமிக மதுரானாம் மண்டனம் நாக்கிருதினாம், அழகாக இருக்கவாளுக்கு எது தான் அழகு சேர்க்காது? மர உரி கூட அழகு சேர்க்கும். எப்படி அந்த பாசியானது தாமரைக்கு அழகு சேர்க்கிறதோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா ஒரு செடியாக
இதை தீர்த்த விட்டுன்னு போகிறான். அப்போ ஒரு கொடி வந்து ஆடுறது, காற்றுல ஆடுறது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா சகுந்தலை சொல்கிறா, தோ அந்த கொடி என்னை கூப்பிட்றது பார் தீர்த்தம் கேட்குறதுக்கு, என்னை தீர்த்தம் கேட்குற அப்படி கூப்பிட்றது பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிக்கிட்ட போய் ஜலம் சேர்க்குறான். அப்போ அந்த அனசூயா சொல்கிறா, உனக்கு கண்வர் இருக்காரே அவருக்கு வந்து ஒன்றை விட இந்த ஆசிரமத்தில் இருக்கிற செடி கொடிகள் தான் ரொம்ப பிரியம். ஏன்னா ஒன்னையே ரொம்ப அவருக்கு பிரியமான ஒன்னையே அந்த லதைகளுக்கு தீர்த்தம் விடுறதுக்காக ஒன்றை இந்த காரியத்தில் நியுக்தி பண்ணியிருக்காரு. அவர் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றை விட இந்த செடிகள் தான் ரொம்ப அவருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இவ போய் அந்த கொடிக்கு ஜலம் சேர்க்குறா. அப்போ சொல்கிறா, ஆமாம்மா இவளோட அழகு வந்து ரொம்ப இதுதான்